Hi students, welcome to Q8. என்னுடைய மோட்டோ ஒன்றே ஒன்று தான், குவாலிட்டி எஜுகேஷன் தமிழ்லையும் இருக்கணுன்றது. ஸோ உங்கள் சப்போர்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 7.10ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் 1 மார்க் சீரிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 மார்க்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 1 மார்க்ஸ் தரவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க அந்த 21 மார்க்ஸு அந்த சாப்டரே கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ப்ளஸ் 1 மார்க்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல்னா 7 3 மார்க்குக்கு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல். 7 3 மார்க் எழுதுனா 21 மார்க்ஸ் கிடைக்குதா? பட்டு நீங்கள் 21 மார்க்ஸ் அட்டன் பண்ணாலே 20 மார்க்ஸ் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் 20 மார்க்ஸ் கிட்ட கிடைக்குது உங்களுக்கு. மூணாவது மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜேஇ மெயின்ஸ் நீட் எல்லாம். அதனுடைய பேட்டர்ன் எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். உங்களை ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவலாக பில்டு பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 கான்செப்டை மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு கொஷின் கொடுப்பாங்க. அதனுடைய பேட்டர்ன் டிட்டோ இதே மாதிரி தான் இருக்கும். பட்டு டஃப்னஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இதனுடைய டஃப்னஸ் ஒரு 1 டைம்ஸ் இருக்குதுன்னா அதனுடைய டஃப்னஸ் ஒரு 4 to 5 டைம்ஸ் இதோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the volume of the sphere is increasing in volume at a rate of 3 pi cm³ per second சொல்லிட்டாங்க. the rate of change of its radius when radius is 1/2 cm. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது, அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3 pi cm³ per second. நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் படிச்சிருப்போம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்ட்டு. அதாவது எனக்கு y இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா எனக்கு x எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் சேஞ்சிங் அட் அ ரேட் ஆஃப் 3 pi cm³ per secondன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வால்யூம் எனக்கு சேஞ்ச் ஆகுது எதை பேஸ் பண்ணி? டைமை பேஸ் பண்ணி எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்குறாங்க, 3 pi cm³ per secondன்ட்டு. இப்போது என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, the rate of change of its radius when radius is 1/2 cm. ஆப்வியஸாக நம்ம திங்க் பண்ணலாம், ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல, அது என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அண்ட் நமக்கு ஈக்குவேஷனாக கேட்கல, பர்டிகுலர் மொமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. when radius வந்து 1/2 cm இருக்கும்போது எனக்கு ரேடியஸ் என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டைமை பொறுத்து, அதுதான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, dr/dt at r = 1/2 cm. இப்போ கொஷின் தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆன்சரில் போயிடலாம். ஆக்சுவலாக ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 1 to 2 மினிட்ஸ்குள்ளேயே முடிச்சிடலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதலாம். ஃபஸ்ட்டு வால்யூம்னுடைய ஃபார்முலா என்னது? 4/3 πr³. இப்போது இதை வந்து நமக்கு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எதனால்? அப்போ தான் எனக்கு dv/dt தெரியும், அப்போ தான் நான் dr/dtயும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு b மட்டும்தான் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு dv/dt வரும், ஈக்குவல் டு 4/3 π. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு வேரியபிள் கூட கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதுவோம், அந்த வேரியபிளை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, வியை வந்து ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், 3r² மட்டும் தான் போடுவோம். ஆனால் வியை வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செயின் ரூல் ஃபார்மெட்டில் வரும். அது எப்படின்னா, ஒரு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை எப்பயும் போல முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாக இன்னொரு வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² வருமா, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகும், மல்டிப்ளைட் பை இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ dr/dtன்னு வரும் எனக்கு. இப்போது நமக்கு வந்து ஈக்குவேஷனில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது dr/dt at r = 1/2 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ dv/dtக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், எதனா 3 π. 3 π = 4/3 π இன்ட்டு இந்த 3யும் இந்த 3யும் கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 pi r² இன்ட்டு dr/dtன்னு வரும். இப்போ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா
இந்த 4πr² இங்கே கீழே வந்துடும். ஸோ 3π டிவைடட் பை 4πr² ஈக்குவல் டு dr/dtன்னு வரும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இது ஈக்குவல்னா இதை நான் திருப்பி இப்படி எழுதிக்கலாம். ஸோ dr/dt ஈக்குவல் டு இந்த வேல்யூ நான் இந்த பக்கம் எழுதிடுறேன். 3/4 r² நீங்கள் எழுதணுமா? ஆக்சுவலாக நான் 1 மார்க்குன்றதுனால எல்லா ஸ்டெப்பும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆருக்கு பதிலாக நான் இங்கே 1/2 ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ r² வரும். அப்போது 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ 1/2 ஹோல் ஸ்கொயரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்கொயர் இங்கே உள்ளே போச்சுன்னா 1²/2² வரும். ஸோ 1/4ன்னு வருமா? 4 மல்டிப்ளைட் பை 1/4 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஓவர் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/1 தான் இருக்கும். ஸோ 3 தான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். எ பலூன் raises straight up at 10 m/s சொல்லிட்டாங்க. ஒரு பலூன் இருக்குது, அது ஸ்ட்ரெயிட்டாக அப்பில் ரேஸ் ஆகுது. என்ன ரேட்லன்னா 10 m/s. இப்போ நம்ம டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ஹைட்டு தானே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் இன் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து dh/dt கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா 10 m/s கொடுத்துருக்குறாங்க. An observer is 40 m away from the spot where the balloon left the ground. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம். அது கொஞ்சம் கொஷினை சிம்பிளாக மாற்றிடும். ஒரு பலூன் பறக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக பறக்குதுன்னு சொல்லிட்டாங்க. An observer is 40 m away from the spot where the balloon left the ground. இப்போ இதுதான் அந்த ஸ்பாட்னு வச்சுப்போம், இது கிரவுண்டு. ஸோ ஒரு அப்சர்வர் இங்கே இருக்கிறாரு, ஒரு பார்க்குறவர். அவருக்கும் இந்த பலூனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 m சொல்லிட்டாங்க. ஓகேவா? The rate of change of the balloon's angle of elevation in radian per second when the balloon is 30 m above the ground. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா the rate of change of the balloon's angle of elevation. ஆப்வியஸாக இப்போ இவர் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பலூன் இன்க்ரீஸ் ஆக இந்த ஆங்கிளும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? இவர் பார்க்குற ஆங்கிள் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பலூன்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி மார்க் பண்ணணும், இது தீட்டான்னு வருமா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அவர் கண்ணுக்கு நேரம் மார்க் பண்ண மாட்டோம், கீழே கிரவுண்டில் தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா இது கன்வீனியன்ஸுக்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. சம்டைம்ஸ் அவங்க பர்டிகுலராக கொடுப்பாங்க கொஸ்டின்லேயே, இந்த பர்சனுடைய ஹைட் வந்து 1.2 m. அப்படி இருக்கும்போது அவருடைய ஐ சைட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படி பர்டிகுலராக கேட்டால் மட்டும் தான் நம்ம அப்படி கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஜென்ரலாக கிரவுண்ட்லேருந்து தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பலூன் இன்க்ரீஸ் ஆக இந்த தீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுமா? நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா dθ/dt தான் கேட்டிருக்காங்க. the rate of change of the balloon's angle of elevation in radian per second. ஆப்வியஸாக எனக்கு dθ/dt வந்து radian per second தான் யூனிட் கிடைக்கும். when the balloon is 30 m above the ground. போன கொஷின் மாதிரியே தான், எனக்கு ஈக்குவேஷனாக கேட்கல, பர்டிகுலர் மொமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. 30 m above the groundல இருக்கும்போது கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹைட் எடுத்துக்கிட்டோம்ல, இது வந்து 30 m இருக்கும்போது எனக்கு இந்த தீட்டா வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈக்குவேஷன் பார்த்துடலாம். இப்போ இது வந்து நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 40 m கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, தீட்டா வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் வந்து எனக்கு tan θ தான். tan θவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ h/14 வருமா? ஸோ இந்த 40 இங்கே போச்சுன்னா h = 40 tan θன்னு வரும். அதாவது 40 tan θ வரும். நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய மெயின் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? dh/dt வருமா? இந்த சைடு பண்ணும்போது 40 கான்ஸ்டன்ட், அதை அப்படியே போட்டுடலாம். tan θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? இன்ட்டு போன சம்மில் பார்த்த மாதிரியே தான் இங்கே வந்து நம்ம ஹெச்சை தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, வேறு ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக வேறு ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் அந்த செகண்டரி வேரியபிளை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? எனக்கு தீட்டா மட்டும்தான். அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு dθ/dtன்னு வரும். இது வந்து கிட்டத்தட்ட செயின் ரூல் மாதிரி தான் பசங்களா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாதிரி தான் தெரியும், பட் சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷனை டேரெக்டாக நீங்கள் தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எழுதுனா போதும். ஆனால் வேறு ஒரு செகண்டரி வேரியபிளை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இதை எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ளே என்ன வேரியபிள் இருக்கோ அதையும் அந்த செகண்டரி வேரியபிளை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் போதும், நமக்கு dθ/dt கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே, இப்போ லாஸ்ட்டாக எழுதுனது எழுதிக்கலாம். dh/dt = 40 secant square theta into dθ/dt. நமக்கு ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிடுச்சு. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? dθ/dt at height equal to என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க? 30 மீட்டரில் இருக்கும்போது. ஸோ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இப்போ நம்ம dh/dtக்கு பதிலாக நம்ம 10 ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஷினில் கொடுத்துருந்தாங்க. டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே வந்துடும் 40 secant square theta இங்கே கீழே வரும்போது டிவிஷனில் வந்துருச்சு ஈக்குவல் டு dθ/dtன்னு இருக்குது. இப்போது நமக்கு dθ/dt வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவை பொறுத்து இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சை பொறுத்து நான் ஃபைன் பண்ணணும். ஸோ எனக்கு ஹெச்சுக்கும் தீட்டாக்கும் என்ன ரிலேஷன் நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டாவை கொண்டு வர முடியும். இப்போது ஹெச் ஈக்குவல் டு எனக்கு 40 tan தீட்டான்னு இருக்குது எனக்கு. ஸோ ஹெச் வந்து 30 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 30 = 40 tan தீட்டான்னு போட்டுக்கலாம். இது நான் எதுக்கு பண்ணுறேன்னா தீட்டாவுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும் எப்போனா ஹெச் 30 இருக்கும்போது. ஸோ இது கீழே வரும்போது 3/4 = tan தீட்டான்னு வரும். ஸோ 30/40 வரும். 0 0 கேன்சல் ஆகிட்டு 3/4 tan தீட்டான்னு வருது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ரைட் ட்ரையாங்கிளை பிளாட் பண்ணோம்னா இப்படி இருக்குமா? இதை வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். tan தீட்டா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 3/4. இந்த ரைட் ட்ரையாங்கிள் வந்து மெமரைஸ் பண்ணிங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் ரைட் ட்ரையாங்கிள். ஒரு சைடு 3 இன்னொரு சைடு 4னா ஆப்வியஸாக இன்னொரு சைடு வந்து எனக்கு 5 தான் இருக்கும். நீங்கள் பைத்தாகரஸ் தியரம் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 + 9 வருமா? சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 5 தான் வரும். ஸோ இதை வச்சுட்டு எனக்கு tan தீட்டா = நான் இந்த ரைட் ட்ரையாங்கிள் நான் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து இந்த 0வும் 0வும் கேன்சல் ஆகிடும். secant square theta = 1/cos square thetaன்னு சொல்லலாமா? ஸோ இது மேலே வரும்போது cos square thetaன்னு மாறிடும். அப்படி இல்லைனா 1/secant square theta = cos square theta எனக்கு. ஸோ இந்த 1/secant square theta மேலே வரும்போது எனக்கு cos square theta பை இந்த 4 மட்டும் லெஃப்ட் ஓவர் இருக்கும் ஈக்குவல் டு dθ/dtன்னு வருது எனக்கு. ஸோ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? dθ/dt at h = 30 ஃபைன் பண்ணணும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம dθ/dt = cos square theta/4ன்னு சொல்லலாமா? இந்த ட்ரையாங்கிள் இருந்து பாருங்கள் cos theta அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? adjacent by hypotenuse வருமா? ஸோ நீங்கள் tan theta = 3/4னா cos theta = adjacent by hypotenuse. ஸோ 4/5 வரும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் வந்து tan thetaவோட ட்ரையாங்கிள். அதை வச்சு நம்ம 3 சைடையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு cos theta அப்ளை பண்ணும்போது எனக்கு adjacent by hypotenuse வரும். ஸோ 4/5 = cos theta = 4/5ன்னு வந்துடுச்சு. இப்போ எனக்கு dθ/dt வந்து என்னது? cos square theta/4 இருக்கா? இப்போது இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக 30 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. ஸோ cos theta = 4/5ன்னு வருது. இங்கே cos square thetaன்னு இருக்கிறதுனால 4/5 whole² வருமா? இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அதை நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 4² பண்ணும்போது 16/25 ஹோல் டிவைடட் பை 4ன்னு இருக்குது. ஸோ இது மேலே போகும்போது எனக்கு இங்கே தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு 4 டைம்ஸ் வரும் which is equal to 4/25 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். The position of a particle moving along a horizontal line of any time t is given by s of t = 3t² - 2t - 8ன்னு சொல்லிட்டாங்க. The time at which the particle is at rest. ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அது மூவிங் அலாங் ஹரிசான்டல் லைன். அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம இதை கிராஃப் பிளாட் பண்ணோன்னு வச்சுங்க. எனக்கு டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்படி ஒரு கிராஃப் என்னால் பிளாட் பண்ண முடியும்ல. இதை தான் வந்து மூவிங் அலாங் ஹரிசான்டல் லைன் ஆஃப் எனி டைம் டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிராஃபும் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா s of t = 3t² - 2t - 8ன்னு சொல்லிட்டாங்க. the time at which the particle is at rest. என்ன டைமில், பர்டிகுலர் டைமில் அந்த பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த பார்ட்டிகிள் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னாலும் அதனுடைய ஸ்பீட் 0ன்னு சொன்னாலும் ஒன்று தானே.
ஆப்வியஸாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அது வந்து நம்ம மூவிங் சொல்லுவோம். அது ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அது மூவ் ஆகாமல் இருக்கும்போது தானே ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பீடு 0வாக இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஸ்பீட்னா என்னது? சேஞ்ச் இன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைமா. ஸோ ds/dt இதுதான் எனக்கு ஸ்பீடு. இது ஈக்குவல் டு 0 எப்போன்னு கேட்டிருக்காங்க எனக்கு. அவ்வளோதான் கொஷின். இப்போது இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாமா? s of t வந்து இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ds/dt என்னென்னு ஃபைண்ட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே கான்ஸ்டன்ட் 3 ஆல்ரெடி இருக்குது. t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2tன்னு வரும். இந்த ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஸோ பவர் 2 முன்னாடி வந்துருச்சு, 2ல் ஒன்று ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா பவர் 1 ஆகிடுச்சு. மைனஸ் இந்த 2 கான்ஸ்டன்ட்டு, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, மைனஸ் இந்த 8 வெறும் கான்ஸ்டன்ட்டு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை 0க்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு போட்டுக்கிறேன். இதை நான் சால்வ் பண்ணேன்னா 3 2s are 6, 60 minus 2 equal to 0ன்னு வரும். ஸோ t is equal to 2/6ன்னு வரும். கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1/3ன்னு வருது. ஸோ t is equal to 1/3. இதுதான் அந்த பர்டிகுலர் மொமெண்ட் உடைய ஃபைனல் ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. சாரி, நான் மாற்றி எழுதிட்டேன். t is equal to 1/3 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஷின் போகலாம். A stone is thrown up vertically. The height it reaches at time t seconds is given by x equal to 80t minus 16t square. ஏதோ ஒரு கல் இருக்குது, அதை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்ல, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. x equal to 80t minus 16t ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த டீக்கு பதிலாக ஒரு செகண்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது என்ன ஹைட்டில் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சுட்டு the stone reaches the maximum height in t seconds is given by. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டோன் தூக்கி போட்டால் ஆப்வியஸாக மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் கீழே வந்துடுமா. ஸோ என்ன பர்டிகுலர் டைமில் எனக்கு எக்ஸ் வந்து மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஆப்வியஸாக நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டோனை தூக்கி போடுறோம், அது மேலே போயிட்டே இருக்குமா, ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் அதனுடைய ஸ்பீடு வந்து 0 ஆகும். 0 ஆனதுக்கப்புறம் நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் அது கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு மேலே டாப் ஃப்ளோர் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது எனக்கு ஸ்பீடு 0 ஆகிருக்கும். போன கொஷனில் யூஸ் பண்ண மாதிரி தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து dx/dt, அதாவது ஸ்பீடு சேஞ்ச் இன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது ஸ்பீடு 0 ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? dx/dt எனக்கு 0 ஆகுதுன்னு அர்த்தமா. ஸோ இது என்ன பர்டிகுலர் மொமெண்ட்லையும் கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது x equal to 80t minus 16t ஸ்கொயர்னு இருக்கா, இதில் dx/dt கண்டுபிடிக்கலாம். which is equal to டீயை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது 1 தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுடலாம். மைனஸ் இந்த 16 கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுடலாம். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t வருமா, பவர் முன்னாடி வந்துருச்சு, பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? ஈக்குவல் டு 80 மைனஸ் 16 × 2 32t வருமா. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது ஸ்பீடு 0 ஆகும்னு சொன்னோன்னா, ஸோ ஸ்பீடு 0னா என்ன அர்த்தம்? dx/dt 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 80/32 ஈக்குவல் டு tன்னு வரும். 8 டேபிள் அடிக்கலாம், இதை 10 டைம்ஸ் அடிக்கலாம், இதை 4 டைம் அடிக்கலாம், மறுபடியும் 2 டேபிள் அடிக்கலாம், இதை 2 டைம்ஸ் அடிக்கலாம், இதை 5 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ எனக்கு t ஈக்குவல் டு 5/2. இதுதான் ஆன்சர். 5/2னாலும் 2.5னாலும் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 5th கொஷின் பார்க்கலாம். The point on the curve 6y equal to x cube plus 2 at which the y coordinate changes 8 times as fast as x coordinate is. அதாவது ஒரு curve இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 6y equal to x cube plus 2ன்னு சொல்லிட்டாங்க. இந்த curveல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, x coordinate, y coordinate ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் எனக்கு என்ன நடக்குதுன்னா y coordinate changes 8 times as fast as x coordinate changeன்றாங்க. அதாவது எனக்கு y கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுது, x கோஆர்டினேட்டும் சேஞ்ச் ஆகுது. என்ன ரேஷியோலனா 8 டைம்ஸ். இப்போ புரியுதா பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம இந்த சைடு எதுன்னு வச்சுங்க, dy ஈக்குவல் டு 8 டைம்ஸ் dxன்னு சொல்லலாமா.
y கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுது 8 டைம்ஸ் as fast as x கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகும்போது. இப்படி இருக்கும்போது எனக்கு இதை தான் அவங்க வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. y கோஆர்டினேட் சேஞ்சஸ் 8 டைம்ஸ் as fast as x கோஆர்டினேட் சேஞ்சுன்ட்டு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது dy by dx equal to 8ன்னு எழுதலாமா? எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் எனக்கு இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்கும்னு கேட்டிருக்காங்க கொஷினில். கொஷின் புரியுதில்ல உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ நம்ம போயிடலாமா? இப்போது இந்த ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எனக்கு லெஃப்ட் சைட் பண்ணும்போது எனக்கு 6 கான்ஸ்டன்ட்டு dy by dx அப்படியே வருமா? ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x² ப்ளஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். அது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ இந்த 6 கீழே வரும்போது எனக்கு டிவிஷனில் வந்துருமா? ஈக்குவல் டு 3/6x²ன்னு வரும். இப்போ இதில் சில பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், எப்போ இந்த 6ஐ வந்து இங்கே கீழே திருப்பிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இல்லை அப்படியே எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்ட்டு இது ரூல்ஸ் வந்து நம்மளை பொறுத்து தான். ஓகேவா? இந்த 6 வந்து y கூட மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட்டோட ஒரு மல்டிப்ளாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். இது எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு dy by dxன்னு வருமா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை ஆகிருக்குன்னா அதை அப்படியே தான் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ dy by dx மட்டும்தான் எனக்கு வரும். இப்போது நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு dy by dx equal to 8 எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஈக்குவல் டு நம்ம 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சால்வ் பண்ணால் ஒரு எக்ஸினுடைய வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 2 வருமா? ஸோ 1 × x² by 2 ஈக்குவல் டு எனக்கு 8ன்னு வருது. அப்போது x² ஈக்குவல் டு எனக்கு 16ன்னு வரும். அப்போது x ஈக்குவல் டு எனக்கு +or-4ன்னு வரும். ஓகேவா? நம்ம x² ஈக்குவல் டு 16னா எனக்கு +4 ஸ்கொயர் பண்ணாலும் 16 தான் வரும், -4 ஸ்கொயர் பண்ணாலும் 16 தான் வரும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இப்போது எனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. x ஈக்குவல் டு +4 ஒன்று, x ஈக்குவல் டு -4 ஒன்று. x ஈக்குவல் டு -4ன்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம x ஈக்குவல் டு 4 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6y ஈக்குவல் டு x கியூப்னு இருக்குது. ஸோ 4 கியூப் பண்ணும்போது 64 + 2ன்னு வரும். ஸோ y ஈக்குவல் டு 66/6ன்னு வரும். 11 டைம்ஸ் வருது. ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னென்னா x, y பேர் எதுவும்ல. ஸோ 4, 11 தான். இந்த ஆப்ஷன் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா 4, 11 ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆப்ஷனில் வந்துச்சு. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் வந்து மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ -4 அதில் போட்டேன்னு வச்சுங்க, 6y ஈக்குவல் டு -64 + 2. ஸோ y ஈக்குவல் டு -62/6ன்னு வரும். இது ஆப்வியஸாக எனக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர்லேயே வரல, பாயிண்டில் தான் வரும். அப்ராக்சிமேட்டாக எனக்கு -10 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அதை போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ 6th கொஷின் பார்க்கலாம். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the abscissa of the point on the curve f of x equal to √8 - 2x at which the slope of the tangent is -0.25 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு கிராஃபில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் நம்ம ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சோன்னு வச்சுங்க, அந்த டேஞ்சென்ட்டுக்கான ஸ்லோப் வந்து -0.25 இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் அப்சிசான்னு சொல்லியிருக்காங்க. அப்சிசானா வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். அப்சிசானா எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்னா, அந்த கிராஃப் கொடுத்துருந்தாங்கல்ல, f of x equal to √8 - 2x. இந்த ஒரு கிராஃபில் எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு டேஞ்சன்ட்டினுடைய ஸ்லோப்பு ஈக்குவல் டு -0.25 இருக்குன்னு கொஷனில் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நமக்கு வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ ஒரு கிராஃப் ரேண்டமாக இருக்குதுன்னு வச்சுப்போம், இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைச்சோன்னா அது இப்படி இருக்குமா? இந்த டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப்பு தான் எம்முன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து dy by dx அட் பர்டிகுலர் பாயிண்ட்டு p. ஓகேவா? புரியுதா? ஒரு கிராஃப் இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னு வச்சுங்க, அதனுடைய ஸ்லோப்பு தான் வந்து m. அது எதுக்கு ஈக்குவல்னா dy by dx அட் pக்கு தான் ஈக்குவல். ஏன்னா dy by dxனாலும் ஸ்லோப்னாலும் எனக்கு ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் உள்ள போயிடலாம். நமக்கு டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் வந்து -0.25 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அது என்னது? dy by dxன்னு சொன்னோமா, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் f of x. ஸோ
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஒய்னே வச்சுக்கலாம், நம்ம கன்வீனியன்ட் தான் அது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஏன்னா எப்பயும் போல் இங்கே சிம்பிள் ஃபங்க்ஷனாக இல்லை, 8 - 2x ஹோல் ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டை வந்து நான் பவர் 1/2ன்னு எழுதலாமா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பவரில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், பவர் முன்னாடி கொண்டு வந்துடுவோம் அண்ட் இதனுடைய பவர் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ 8 - 2x ஹோல் பவர் 1/2 -1ன்னு போடுவோமா? இதுதான் வந்து ஜென்ரல். இதை பண்ணிவிட்டு உள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். 8 கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடுச்சு. -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு -2 மட்டும் வரும், ஏன்னா x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடுச்சுல்ல. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக -1 × 8 - 2x 1/2 -1 வந்து -1/2. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 1/2 -1ன்னு வருதா? ஸோ 1/1 போட்டுக்கலாம். 1 × 1 1 -2/2 வரும், which is equal to -1/2 வருது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து -1/2னா என்னது, பவர் வந்து டிவிஷனில் போய்டும், டிவிஷனில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ -1/8 - 2x ஹோல் பவர் 1/2ன்னு வருமா? 1/2 வந்து நான் அகைன் ரூட்டாக மாற்றி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு டிஒய் பை டிஎக்ஸு. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு டேஞ்சன்னுடைய ஸ்லோப் வந்து -0.25க்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் வந்து எப்போ -0.25 இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் என்னுடைய கொஷின். டிஒய் பை டிஎக்ஸ் என்னது, -1/√8 - 2x ஈக்குவல் டு நம்ம இந்த 0.25 வந்து கால்கிலோ மாதிரி சொல்லலாமா? கால்கிலோனா என்னது, 1/4. இதெல்லாம் நம்மளுடைய கன்வீனியன்ட் தான், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது நமக்கு மெமரிஸ் ஆகிடும் இது. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 = √8 - 2xன்னு வருது. ஸோ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது 16 = 8 - 2xன்னு வரும். -2x இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 2x = 8 - 16 வரும். ஸோ x = இதை சால்வ் பண்ணும்போது -8 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா -4. ஸோ எனக்கு -4 x = -4ல் இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்லோப் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம கொஷினில் வந்து அப்சிஸாக தான் ஃபைன் பண்ணணும், அப்சிஸானாலும் எக்ஸ் கோஆர்டினேட்னாலும் ஒன்று தான். ஸோ எனக்கு -4 தான் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் 2ல் வருது. அவ்வளோதான். ஓகே, 7th கொஷின் பார்க்கலாம். The slope of the line normal to the curve f of x equal to 2 cos 4x at x equal to pi/12. அதாவது ஒரு கிராஃபுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நார்மல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த நார்மலுடைய ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னா இதுதான் பர்டிகுலர் பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். இந்த பாயிண்டில் உங்களுக்கு டேஞ்சன்னுடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து டேஞ்சன்ட்டு, இதனுடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸு அட் பர்டிகுலர் பாயிண்ட் பின்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் வந்து எனக்கு ஸ்லோப்பு. ஸோ டேஞ்சன்னுடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு நார்மல்னுடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னு வச்சுங்க, டேஞ்சன்ட்டுக்கு 90 டிகிரி பர்பெண்டிகுலராக உள்ள லைன், இந்த லைனுக்கு பேர் தான் எனக்கு நார்மல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நார்மல்னுடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா -1/dy/dx அட் பர்டிகுலர் பாயிண்ட் பி. இந்த விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த கொஷின் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது நமக்கு கொஷின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, f of x equal to 2 cos 4x ன்ட்டு f of xனாலும் yனாலும் ஒன்று தான். ஸோ 2 cos 4x எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கண்டுபிடிக்கணும், x equal to pi/12. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த கிராஃபில் நார்மல்னுடைய ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மல்னுடைய ஸ்லோப்னா என்ன கண்டுபிடிக்கணும், dy பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு -1 இன்வர்ஸ் எடுக்கணுமா. ஸோ இப்போ dy பை டிஎக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு என்னது, இந்த 2 கான்ஸ்டன்ட் எனக்கு cos 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு -sin 4x. இதுவும் எனக்கு வந்து செயின் ரூல் தான்.
ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்புறம் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெறும் காஸ் எக்ஸ் மட்டும் இருந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு போடுவோமா, எக்ஸுக்கு பதிலாக 4x இருக்குது, அதை அப்படியே போட்டுருணும். 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 4, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான், ஸோ 4 மட்டும் போட்டால் போதும். இப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா 2 4s are 8, மைனஸ் 8 வந்துடும். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு சைன் 4x. இதுதான் வந்து என்னுடைய dy/dx. ஆனால் நான் வந்து டேஞ்சன்னுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லலை, நார்மல்னுடைய ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல்னுடைய ஸ்லோப்னா என்னது, நார்மல்னுடைய ஸ்லோப் வந்து நம்ம எம்னு வச்சுக்கலாம், m ஈக்குவல் டு -1/dy/dxன்னு சொல்லியிருக்கணும். ஸோ -1 இந்த வேல்யூ அப்படியே வைக்கணும், -8 இன்ட்டு சைன் 4x. புரிஞ்சிச்சா இது? இப்போது இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது, 1/8 sin 4x. இப்போது m அட்டு இந்த x ஈக்குவல் டு π/12 போடலாம். ஸோ π/12 என்னது, ஆங்கிளுக்கு பதிலாக நான் π/12 ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1/8 இன்ட்டு சைன் 4 இன்ட்டு π/12. புரிஞ்சிச்சா இது? இப்போது வந்து இந்த 4ம் 12ம் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 3 டைம்ஸ் வருமா. ஸோ எனக்கு ஃபைனலாக நான் என்ன ஃபைன் பண்ணணும்னா 1/8 இன்ட்டு சைன் π/3. பையனா 180 டிகிரின்னு தெரியும்ல, 180 டிகிரி பை 3னா என்னது, 60 டிகிரி. ஸோ சைன் 60 டிகிரினுடைய வேல்யூ என்னது, √3/2. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன சால்வ் பண்ணோன்னா 1/8 இன்ட்டு √3/2ன்னு வருமா. ஸோ எய்தர் இதில் 2 வேல சால்வ் பண்ணலாம், இந்த 2 மேலே கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணலாம், ஆர் இங்கே மல்டிப்பிள் இருக்குல்ல, ஸோ இப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இது 4 டைம்ஸ் வருது. ஸோ ஈக்குவல் டு 1/4√3ன்னு வரும். இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம √3ஐ வந்து கான்ஜுகேட் மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். √3 மல்டிப்ளை பை √3 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் மாறாது, ஏன்னா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். எனக்கு நியூமரேட்டர் என்ன வரும்னா √3 வருமா, டினாமினேட்டர் √3 இன்ட்டு √3 கூடிய ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும், 3 4s are 12. ஸோ √3/12 தான் எனக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ 8th கொஷின் போகலாம். The tangent to the curve y² minus xy plus 9 equal to 0 is vertical when. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, போன கொஷினில் வந்து நம்ம டேஞ்சன்ட்னா என்ன, அதனுடைய ஸ்லோப்னா என்ன, நார்மல்னா என்ன, அதனுடைய ஸ்லோப்னா என்னன்னு பார்த்தோமா. இப்போ வந்து y² minus xy plus 9 equal to 0ன்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃபில் எந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் எனக்கு வந்து டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் வந்து வெர்டிகலாக இருக்கும்னு கேட்குறாங்க. டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் வந்து வெர்டிகல்னால் என்னது, செங்குத்தாக இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கிற மாதிரி, இப்படி இருக்கும், இன்க்ரீஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி வச்சுப்போம், அதாவது பர்பண்டிகுலர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா. நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இப்போ இந்த ஆங்கிள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரலாக வந்து இப்படி இருக்குதுன்னா இது வந்து தீட்டான்னு சொல்லுவோமா, இது இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்படி வரும், அதுதான் 90 டிகிரி. ஸோ நமக்கு ஸ்லோப்னா என்னது, tan θ தானே. இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்லோப்பு. இது வெர்டிகலாக இருக்கும்போது இந்த தீட்டா வந்து 90 டிகிரி வரும். ஸோ இப்படி வருமா, எனக்கு 90 டிகிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் tan 90 டிகிரினுடைய வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. அப்போ m ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வரும். புரியுதா. ஸ்லோப் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஸ்லோப்பு, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். m ஈக்குவல் டு tan θ, இந்த தீட்டா பர்பண்டிகுலர் வரும்போது 90 டிகிரி வரும். ஸோ அதனால m ஈக்குவல் டு எனக்கு இன்ஃபினிட்டின்னு வரும். ஓகேவா. இப்போ இந்த கிராஃபை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா தானே நமக்கு டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், dy/dx ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எப்போ வருதுன்னு பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஆன்சர் உள்ள போயிடலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய்யை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் dy/dx கண்டுபிடிக்கலாம். ஆர் சிம்பிளஸ்ட் மெத்தட் என்னென்னா அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இதை வந்து இப்போது y² இருக்குது, எப்பயும் போல் இதை செயின் ரூல் பிரகாரம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். செயின் ரூல் பிரகாரம் என்னது, y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எனக்கு 2y, அதாவது இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்புறம் உள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை வந்து வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். உள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, y மட்டும்தான் இருக்குது. ஸோ dy/dx இது. அடுத்தது மைனஸு xyன்னு இருக்குது. xy வந்து இதுவும்
வேரியபிள், இதுவும் வேரியபிள், அதாவது இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ இதை வந்து யூவி மெத்தடில் பண்ணலாமா? யூ இன்ட்டு இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். ஒரு வேரியபிளை அப்படியே வச்சுட்டு இன்னொரு வேரியபிளை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்டு இன்னொரு வேரியபிளை அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த மைனஸ் வந்து காமனாக இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போட்டேன். எக்ஸை அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் வருமா எனக்கு, ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் 1 எனக்கு. ஸோ 1 மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்தது ப்ளஸ் 9 கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது போட்டாலும் ஒன்று தான் போடலான்னு ஒரு தான் ஈக்குவல் டு எனக்கு 0 வந்துச்சு. இதுலேருந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2y dy by dx minus x into dy by dx minus y equal to 0 வருதா? ஸோ இதுலேருந்து dy by dx காமனாக எடுத்தால் எனக்கு என்ன வரும்? இந்த சைடு வந்து 2y இருக்குது, மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் எக்ஸு அண்ட் இந்த ஒயில் வந்து எனக்கு வேரியபிள், அதாவது dy by dx கிடையாது. ஸோ அதை அப்படியே நான் தனியாக தான் எழுதியவனே, வேறு வழி இல்லை. ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு போட்டுட்டேன். இப்போ செகண்ட் வந்து நான் dy by dx ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் இதை மட்டும் நான் தனியாக ஐசோலேட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த மைனஸ் ஒய் எங்கே போச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு dy by dx. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் நீங்கள் போக போக நீங்களே கற்றுப்பீங்க. இந்த மைனஸ் ஒய் எங்கே போகும்போது ப்ளஸ் ஒய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகிடும். ஸோ ஒய் பை 2y மைனஸ் எக்ஸ் இந்த வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு இன்ஃபினிட்டி எப்போ வருது நான் ஃபைன் பண்ணணும். இன்ஃபினிட்டினா என்னது? எனக்கு பேஸ் வந்து ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன்னா எனிதிங் டிவைடட் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதனால் 2y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு இன்ஃபினிட்டி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு எப்படியுமே எனக்கு இன்ஃபினிட்டி வராது. ஸோ இது நான் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 2y எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸ் ஈக்குவல் டு 2y வருதோ அந்த எல்லா பாயிண்ட்லையுமே எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து இன்ஃபினிட்டி தான் வந்து கொடுக்கும். அதனுடைய டேன்ஜென்ட் வந்து இன்ஃபினிட்டி தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பர்டிகுலர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கொஷின் இருக்குது? ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 2y இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2y போடுறேன். ஸோ 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு எனக்கு 0 வரும். ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 9 வருது. இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு 9 வரும். இப்போது ஒய் ஈக்குவல் டு எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். இதில் ஈக்குவேஷன் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. அவ்வளோதான். நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிள் பிட்வீன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் அட் த ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2 கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 கிராஃப்மே வந்து ஆரிஜினில் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரிஜினில் கட் ஆகும்போது அதனுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து பேரபோலாவோட கிராஃப். இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா ஓப்பன் அப்வேர்டு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஓப்பன் ரைட் வேர்டு. இது மாதிரி இருக்கும். இது ஒரு பேரபோலா, சாரி இது கரெக்டாக ஆரிஜினில் கட் ஆகணும். அடுத்தது இது ஒரு பேரபோலா. இப்போது ஆரிஜினில் நமக்கு பார்த்தாலே தெரியுது 2 கிராஃபும் கட் ஆகிருக்கா. இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் எனக்கு ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் செப்பரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். tan θ ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 இன்ட்டு m2 இதுக்கான மாடுலஸ். இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. இது கிராஃப் வச்சுப்போம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதனுடைய ஸ்லோப் வந்து m1ன்னு வச்சுப்போம், இதனுடைய ஸ்லோப் வந்து m2ன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குது பார்த்தீங்களா இந்த அக்யூட் ஆங்கிள். இந்த தீட்டாவை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஆனால் இங்கே கிராஃப் தானே இருக்குது, எப்படி நல்லா ஃபைன் பண்ண முடியும்? அதுக்கு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தானே கேட்டிருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நான் 0வில் இருக்கும்போது என்ன டேஞ்சென்ட் இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஸோ அந்த டேஞ்சென்ட் வந்து எனக்கு இப்படி வருமா? அது கரெக்டாக இதில் தெரியல. ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம்.
அதே மாதிரி இந்த கிராஃபுக்கும் 0ல் இருக்கும்போது என்ன டேஞ்சன்ட் வரும்னா இதில் லைன் ஒட்டினா மாதிரி வரும், அது தெரியணுன்றதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போது இந்த 2 டேஞ்சன்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 2 ஆங்கிள் ஃபைன் பண்ணுறது தான் இந்த கிராஃப்னுடைய ஆங்கிள் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும், போக போக தான் எனக்கு ஆங்கிள் வந்து கொஞ்சம் அப்படி சுருங்கின மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் அந்த ஃபிக்ஸட் ஆங்கிள் வந்து எனக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போது எனக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. y² = x1, x² = y1. இதே நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாகவே எழுதிப்போம். ஸோ y = x². இப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து நம்ம m1ன்னு வச்சுப்போம், இதனுடைய ஸ்லோப் வந்து நம்ம m2ன்னு வச்சுப்போம். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் அப்ளை பண்ணாலே போதும், நமக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ m1 = என்னது, dy/dxன்னு வருமா. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது இந்த கிராஃப்னுடைய dy/dx தான் எனக்கு m1ன்னு வருது. ஓகே, இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். முதல்ல பவர் ரூல், அதாவது இது செயின் ரூல் மாதிரி, இது இந்த பவரை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 2y மட்டும் வருமா, அது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு dy/dx = எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வருது. ஸோ dy/dx = எனக்கு 1/2yன்னு வருது. இதுதான் வந்து எனக்கு m1. அண்ட் பர்டிகுலர் பாயிண்டில் கேட்டிருக்காங்க. என்ன பர்டிகுலர் பாயிண்ட்னா அட் ஆரிஜினில் கேட்டிருக்காங்க. ஆரிஜின்னா என்ன அர்த்தம் இருக்குது, 0,0ல் எக்ஸ் ஆக்சிஸும் 0, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0, ஒய் கோஆர்டினேட்டும் 0. இதில் ஒய் கோஆர்டினேட் நம்ம 0ன்னு போட்டிங்கன்னா எனக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஏன்னா 2 × 0 0, 1/∞, சாரி 1/0 = இன்ஃபினிட்டின்னு வருது. இப்போது m2 கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய dy/dx கண்டுபிடிச்சோன்னா = 2xன்னு வருது. அட் ஆரிஜினில் பார்த்தீங்கன்னா =0ன்னு வருது. அப்போது எனக்கு m2 = 0ன்னு வருது, m1 = இன்ஃபினிட்டின்னு வருது. இப்போ இதை tan θ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan θ = மாடுலஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் 0ன்னு வருமா, அதாவது m1 மைனஸ் m2/1 + m1 × m2ன்னு வருது. இப்போ இதில் இன்ஃபினிட்டி மைனஸ் 0/1 + ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி மைனஸ் 0 /1 + இன்ஃபினிட்டி × 0. ஸோ எனக்கு =0 தான் வருது. இப்போ இதை ஃபைனலாக சால்வ் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி மைனஸ் 0 எனக்கு இன்ஃபினிட்டி தான் வரும், 1 + 0 1 தான் வரும், இன்ஃபினிட்டி/1 இன்ஃபினிட்டி தான், அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் இன்ஃபினிட்டி தான். ஸோ எனக்கு இன்ஃபினிட்டி தான். tan θ = எனக்கு இன்ஃபினிட்டின்னு வருது. tan θவில் எப்போ இன்ஃபினிட்டி வரும், ஏற்கனவே பார்த்தோம்ல, θ = 90 டிகிரி வரும்போது தான் எனக்கு tan θ வந்து இன்ஃபினிட்டின்னு வந்தது. ஸோ θ = 90 டிகிரினா π/2ன்னு சொல்லலாம். ஏன்னா πன்றது வந்து 180 டிகிரி. ஸோ π/2 90 டிகிரி. ஸோ எனக்கு 90 டிகிரி எங்கே இருக்குது, இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். 10th கொஷின் போயிடலாம். கொஷின் என்னன்னா, the value of the limit x tends to 0 cot x minus 1/x. இந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இதை இன்ஃபினிட்டி/இன்ஃபினிட்டி ஃபார்மில் மாற்றிட்டு, ஆர் 0/0 ஃபார்மில் மாற்றிட்டு, நம்ம வந்து எல்ஹாஸ்பிட்டல்னு ஒரு ரூல் படிச்சிருப்போம். அதாவது மேலேயும் கீழையும் மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது. எல்ஹாஸ்பிட்டல் மூலமாக போனோம்னா ஒரு 2-3 ஸ்டெப்பில் போகும், கொஞ்சம் லென்த்தியாக போகும். இன்னொன்று ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதில் பார்க்கலாம் வாங்க. இப்போது cot x நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு லிமிட் x tends to 0. cot xனா என்னது, 1/tan xன்னு சொல்லலாமா. tan xனுடைய ஃபார்முலா sin/cos. ஸோ cot xனுடைய ஃபார்முலா cos/sin. ஸோ cos x/sin x minus 1/x. இப்போது லிமிட் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ லிமிட் ஆஃப் x tends to 0 cos x/sin x. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் லிமிட்டை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாகவும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம், ஆர் அப்படியே வச்சும் சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பட் வந்து இதில் காமிக்கிறதுல வந்து நான் அப்படியே தான் காமிச்சிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு லிமிட்டு வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா நான் மேலேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும் லிமிட்டை. இப்போ நான் காஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா காஸ் 0 வந்து 1ன்னு வரும்,
சைன் 0 வந்து எனக்கு 0ன்னு வருது. ஸோ 1/0 ஃபார்மெட்டில் வருது. அதனால் இப்போ நான் x டென்ஸ் டு 0 போட்டேன்னு வச்சுக்கோங்க, காஸ் எக்ஸ் என்னவா மாறிடும், எனக்கு எக்ஸாக மாறிடுமா, சாரி காஸ் 0 வந்து எனக்கு 1ஆக மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை எனக்கு இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து எனக்கு லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 0 எனக்கு x தான். ஏன்னா சைன் எக்ஸ்னுடைய கிராஃபும் எக்ஸ்னுடைய கிராஃபும் 0 நோக்கி போகும்போது ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு நான் சைன் எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு மாற்றி போட்டுக்கலாம். மைனஸ் 1/x இப்போது ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 0, இங்கே 0 வந்துருச்சா, ஏன்னா 1/x மைனஸ் 1/x 0 தான் எனக்கு. இங்கே எனக்கு வேரியபிளே இல்லாத போது நான் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு 0 தான். ஸோ இதுதான் இந்த ஷார்ட்கட். இப்போ 11th கொஷின் பார்க்கலாம். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, த ஃபங்க்ஷன் sin பவர் 4x ப்ளஸ் காஸ் பவர் 4x இஸ் இன்க்ரீஸிங் இன் த இன்டர்வல். இந்த இன்டர்வலில் எந்த இடத்த வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு sin பவர் 4x ப்ளஸ் காஸ் பவர் 4x இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த இன்டர்வலில் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஓகே, கொஷின் கரெக்ட் தான். ஓகே, இப்போது எனக்கு இன்டர்வலில் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய டெரிவேட்டிவ் வந்து dy/dxன்னு இருக்குல்ல, இது வந்து பாசிட்டிவ்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து நெகட்டிவ்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து 0னா இந்த ஃபங்க்ஷன் மூவே ஆகலை, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது பாசிட்டிவ்னு சொல்கிறதும் எனக்கு கிரேட்டர் தென் 0ன்னு சொல்கிறதும் எனக்கு ஒன்று தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் இந்த டெரிவேட்டிவ் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம இப்போது ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரீடிஃபைண்டாக என்ன ஃபைன் பண்ணணும்னா, நம்ம dy/dx முதல்ல ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அது எதுக்குன்னு நான் இப்போ போக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு dy/dx இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பவர் ரூல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 4 முன்னாடி வந்துடும், sin பவர் 3xன்னு வரும். அடுத்தது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos xன்னு வரும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் வரும். ப்ளஸ் காஸ் பவர் 4x இருக்குது. ஸோ 4 cos cube x இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin xன்னு வரும். இப்போ இதிலேருந்து நம்ம எதை காமனாக எடுக்கலாம்னா sin cube cos இருக்குது, cos cube இப்போ முன்னாடி இருக்க ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா மாற்றி எழுதிடுவோம். cos cube sin இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு sin ஒரு காசை நம்ம வெளியே எடுக்க முடியும். அது கூட சேர்ந்து இந்த 4ஐயும் சேர்த்து எடுக்கலாம். ஸோ 4 sin x இன்ட்டு cos x. இதை நான் வெளியே எடுத்தேன்னா இங்கே வேறு என்ன லெஃப்ட் ஓவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு, சைனில் sin x வந்துருச்சு. ஸோ sin ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ sin ஸ்கொயர் x. இதில் பார்த்தீங்கன்னா காசில் ஒரு காசு தான் வந்திருக்கு, sin வந்துருச்சு, 4 வந்துருச்சு. ஸோ மைனஸ் இருக்கும், அப்புறம் இங்கே cos ஸ்கொயர் இருக்கும். இப்போ அடுத்தது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு cos 2xன்ட்டு. இப்போ அதனுடைய இது நெகட்டிவாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுப்போம். ஸோ 4 sin x cos x இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இது cos ஸ்கொயர் எக்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னால் எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் sin ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஒரு மைனஸ் வெளியே இருந்ததுக்கப்புறம் மைனஸ் sin ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கும் எனக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா cos 2xன்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். dy/dx ஈக்குவல் டு 4 மைனஸ் 4 sin x இன்ட்டு cos x இன்ட்டு cos 2x. இதுதான் நம்மளுடைய dy/dx. இப்போ நம்ம எந்தெந்த பாயிண்ட்லாம் கிரேட்டர் தென் 0ன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த பாயிண்ட்லாம் நான் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ரேஞ்ச் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து கிரேட்டர் தென் 0 எங்கன்னு நான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் இதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா இந்த மொத்த வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகுமா? ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது. ப்ராடக்ட் எப்போ 0 ஆகுனா எனக்கு இண்டிவிஜுவல் டேர்ம் 0 ஆகும்போது தான் எனக்கு ப்ராடக்ட் 0 ஆகும். ஸோ sin x ஈக்குவல் டு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு எந்த வேல்யூவில் எனக்கு sin xனுடைய வேல்யூ 0 வரும்? x ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் இருக்கிற வேல்யூ எல்லாமே நான் ரேடியனில் தான் போட போகிறேன், டிகிரியில் கிடையாது. ஏன்னா நான் ரேடியன் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு டெரிவேட்டிவ் நம்ம டீல் பண்ணும்போது ரேடியன் தான் ஆன்சர்லேயும் வரும். ஸோ நான் எல்லாத்தையும் நான் ரேடியனில் தான் போட போகிறேன். அடுத்தது cos x ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
ஸோ எனக்கு எக்ஸ் எப்போது என்ன வேல்யூ வரும்போது காஸ் எக்ஸ் 0 வரும்னா π/2 90 டிகிரி வரும்போது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு π/2. அடுத்தது காஸ் 2x ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறேன். எனக்கு இங்கே உள்ள காசு உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு π/2 வந்ததுன்னா இதனுடைய ஆன்சர் வந்து எனக்கு 0 வரும். ஸோ எனக்கு 2x ஈக்குவல் டு π/2ன்னு வருது. ஏன்னா இந்த 2xக்கு பதிலாக மொத்தமாக நான் π/2ன்னு ரிப்ளேஸ் பண்ணேன்னா காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இதுலேருந்து x ஈக்குவல் டு π/4ன்னு வருது. ஸோ நான் வந்து இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து நம்பர் லைனில் பிளாட் பண்ணேன்னா எப்படி இருக்கும்? இங்கே வந்து -∞ இருக்குமா, இங்கே வந்து 0 இருக்கும், இங்கே வந்து π/4 இருக்கும், இங்கே வந்து π/2 இருக்கும், இங்கே வந்து +∞ இருக்கும். இப்போ புரியுதா நான் வந்து எதுக்கு ஈக்குவல் டு 0 போட்டேன்ட்டு? நான் ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் ஃபைன் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து 0 இருக்குன்ட்டு. அப்போ தான் எனக்கு வந்து பர்டிகுலர் ரேஞ்சஸ் கிடைக்கும். அதுலேருந்து தான் நான் எந்த ரேஞ்சில் வந்து எனக்கு > 0 ஆர் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங்னு நான் சொல்ல முடியும். இப்போ வந்து -∞லேருந்து 0 வரைக்கும் எனக்கு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ இதை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது 0லேருந்து π/4 இதுக்குள்ளே இருக்கிற எதனா ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்ட்டு. இப்போது 0 இதுலேருந்து எதனா ஒரு வேல்யூ என்னன்னா 0 டிகிரி, இது 45 டிகிரி, இடையில 30 டிகிரின்னு ஒன்று இருக்கும்ல, 30 டிகிரியுடைய இது என்னது π/6 ரேடியன் இது. அதே மாதிரி π/4 π/2 இதனுடைய வேல்யூ 45 டிகிரி, இதனுடைய வேல்யூ 90 டிகிரி, இது ரெண்டுத்துக்கும் இடையில 60 டிகிரி இருக்கும். ஸோ 60 டிகிரி என்னன்னு சொல்லுவோம் π/3ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 0லேருந்து π/4 அந்த இன்டர்வல் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஸ்டார்டிங் இன்டர்வலே அதான், ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்வல் எனக்கு போயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற வேல்யூ என்னது π/6 வருதா. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் dy/dx'ை சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுங்க, என்ன வரும் எனக்கு ஆன்சரு -4 × sin x, அதாவது sin 30 டிகிரி வந்து எனக்கு. இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த cos x sin xலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்ம சைன் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ -4 ஆல்ரெடி ஒன்று இருக்கா, ஸோ நெகட்டிவ் சைன், அப்புறம் sin 30 டிகிரி எனக்கு பாசிட்டிவ் தான், அடுத்தது cos 30 டிகிரி எனக்கு பாசிட்டிவ் தான், அடுத்தது cos 2 × 30 டிகிரி என்ன வரும் 60 டிகிரி, cos 60 டிகிரி எனக்கு பாசிட்டிவ் தான். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் தான் வருது. ஸோ 0லேருந்து π/4 பண்ணும்போது எனக்கு dy/dx வந்து நெகட்டிவ் சைனில் வருது. நெகட்டிவ் சைனில் வருதுன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா π/4லேருந்து π/2 வரைக்கும், ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ π/4லேருந்து π/2 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் வந்து என்னது 60 டிகிரி, அதில் வந்து 30 டிகிரி. இப்போ 60 டிகிரி ஆல்ரெடி வந்து எனக்கு -4 இருக்கா, ஸோ நெகட்டிவ் சைன், அது நெகட்டிவ்னு எது வேண்டாம், நம்ம வெறும் மைனஸ் மட்டும் எழுதிப்போம். இப்போ அடுத்தது சைன் 60 டிகிரினுடைய வேல்யூ பாசிட்டிவ் தான் எனக்கு, ஏன்னா சைன் 60 டிகிரி என்னது √3/2ல. அடுத்தது cos 60 டிகிரி, cos 60 டிகிரி என்னது 1/2, ஸோ அதுவும் பாசிட்டிவ் தான் எனக்கு. அடுத்தது cos 2xனுடைய ஆன்சர். இப்போது cos 2xனா என்னது, cos 2 × 60 டிகிரின்னு வருமா, ஈக்குவல் டு cos 120 டிகிரின்னு வருது எனக்கு. ஸோ cos 120 டிகிரி வந்து இது ஆல் sin tan cos. ஸோ எனக்கு 120 டிகிரி எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருமா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எனக்கு சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ cos 120 டிகிரி வந்து எனக்கு நெகட்டிவில் தான் வருது. அது என்ன வேல்யூ வருதுன்னு நான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ cos 120 டிகிரியோட வேல்யூ நெகட்டிவில் வருது. ஸோ ஃபைனலாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரூ அவுட்டாக ப்ளஸ் வருது. ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் தான் எனக்கு dy/dx வந்து எனக்கு ப்ளஸில் வருது. ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, இப்போ 12வது கொஷின் பார்க்கலாம். The number given by the Rolle's theorem for the function x³ - 3x² is, அதாவது ரோல்ஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரமில் எந்த ஒரு நம்பர் வந்து இந்த ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோல்ஸ் தியரம்னா என்னென்னு பார்த்துடலாம். ரோல்ஸ் தியரம், இப்போது ஒரு ஃபங்க்ஷன் f(x)ன்னு வச்சுப்போம். f(x)னாலும் y-னாலும் ஒன்று தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போது சும்மா ஒரு ரேண்டமாக சொல்கிறேன், இப்படி இருக்குது, ஓகேவா. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு ஏன்னு வச்சுப்போம், இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு பின்னு வச்சுப்போம்.
இது ரெண்டுமே வந்து எனக்கு சேம் அவுட்புட்டை தான் கொடுத்துருக்கும். அதாவது இங்கே நம்ம ஜாயின் பண்ணோன்னு வச்சுங்க, இங்கே எஃப் ஆஃப் ஏன்னு வருமா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எஃப் ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை மாதிரி ஒரு 2 இன்புட் வந்து எனக்கு இந்த ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த ஃபங்க்ஷனில் சின்ற ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் எனக்கு இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் சீன் இருக்குது. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இதனுடைய ஸ்லோப் வந்து 0ன்னு இருக்கும். அதுதான் நம்மளுடைய ரோல்ஸ் தியரம். ஓகேவா? ஸ்லோப் 0னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னது, சி போடுறோமா. ஸ்லோப்னா என்னது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக நான் சி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து 0 கிடைக்கும். இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ரோல்ஸ் தியரம் ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரோல்ஸ் தியரம்னா என்னது, எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3x² மைனஸ் 6xன்னு வரும். இந்த 3 முன்னாடி வந்துருச்சு, பவர் 1 ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஈக்குவல் டு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்குது, நான் ஈக்குவல் டு 0 தான் போட்டாகணும். ஸோ இதுலேருந்து நான் என்ன காமனாக எடுக்கலாம், 3xை நான் காமனாக எடுத்தேன்னா லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் இருக்குமா, ஈக்குவல் டு நான் 0 போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 2 கேஸ் வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா 3x ஈக்குவல் டு 0, இன்னொன்று x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த 2 பாயிண்டில் தான் வந்து எனக்கு ஸ்லோப் 0 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த 2 பாயிண்டில் எந்த பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 தான் என்னுடைய ஆன்சர். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்க மாட்டோம். இன்னொரு பாயிண்ட்டு தான், அதாவது இங்கே சென்டராக சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ சி தான் எனக்கு இங்கே 2. ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரோல்ஸ் தியரம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியான்னு செக் பண்ணணும். ஆனால் 1 மார்க் கொஷின்லாம் அதுக்கு ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஆப்வியஸாக ட்ரூவாக தான் இருக்கும், ரோல்ஸ் தியரம் கொடுத்துருக்குறாங்களாலே. இப்போ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணோம்னா 0 எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சூஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஒய் ஆஃப் 0 என்ன வரும், எனக்கு 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஒய் ஆஃப் 3 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 cube 27, 3 square 9, 9 3s are 27. ஸோ 27 மைனஸ் 27 அதுவும் 0 தான் வருது. ஸோ ரோல்ஸ் தியரமோட இனிஷியல் கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகுது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. இது ட்ரூ ஆகிறதுனால எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சின்னு இருக்குது, எஃப் டேஷ் ஆஃப் சி வந்து 0, அதாவது ஒரு பாயிண்டில் எனக்கு ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அவ்வளோதான் இந்த கொஷின். இப்போ 13வது கொஷின் பார்க்கலாம். The number given by the mean value theorem for the function 1/x. போன கொஷினில் ரோல்ஸ் தியரம்னா என்னென்னு பார்த்தோம்ல, இதில் வந்து மீன் வேல்யூ தியரம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ தியரம்னா என்னென்னு பார்த்துடலாம். மீன் வேல்யூ தியரம் வந்து MVTன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இப்போ வந்து ஒரு கிராஃப் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாமா, இதை பின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம கிராஃபில் கரஸ்பாண்டிங்காக பிளாட் பண்ணால் இது எஃப் ஆஃப் ஏ கிடைக்கும், இதை கரஸ்பாண்டிங்காக பிளாட் பண்ணால் எனக்கு வந்து எஃப் ஆஃப் பி கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதை மாதிரி ஒரு கிராஃப் இருக்குதுன்னா எனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பாயிண்ட் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை b மைனஸ் ஏ. இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம். இது வந்து நம்ம ஆப்வியஸாக பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எஃப் ஆஃப் பி, இது வந்து எஃப் ஆஃப் ஏன்னு சொன்னோமா, இது நம்ம மார்க் பண்ணால் இப்படி இருக்கும், இப்படி இருக்குமா. இந்த ஒரு லைனுக்கு பேரலாக பாருங்கள், இந்த ஒரு லைன் என்னால் வரைய முடியும். எந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 2 ரேண்டம் பாயிண்ட்டு நம்ம அதை மார்க் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பேரலாக அந்த கிராஃபை டச் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் லைன் என்னால் வரைய முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த மீன் வேல்யூ தியரம் சொல்கிறது. ஸ்லோப்னுடைய ஃபார்முலா என்னது, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இங்கே இருக்கிற பாயிண்ட் என்னது, b கமா எஃப் ஆஃப் பி. இங்கே இருக்கிற பாயிண்ட் என்னது, a கமா எஃப் ஆஃப் ஏ. ஸோ y2 மைனஸ் y1 என்னது, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை b மைனஸ் ஏ. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த 2 பாயிண்ட்னுடைய ஸ்லோப். இந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, தேர் எக்ஸிஸ்ட் எ நம்பர் இன் தட் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் இன் த கிராஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் in which the slope is equal to f of b minus f of a by b minus a. இதுதான் வந்து மீன் வேல்யூ தியரம்.
இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃப்க்கு எனக்கு எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீன் வேல்யூ தியரம் வந்து ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இன்டர்வல் என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா x belongs to 1,9ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம மீன் வேல்யூ தியரம் போயிடலாம். f dash of c equal to f of b minus f of a. இங்கே bன்ற வேல்யூ என்னது 9 மைனஸ் ஏன்ற வேல்யூ என்னது 1 டிவைடட் பை b minus a 9 minus 1 8ன்னு போட்டுக்கலாம். இப்போ f of 9 என்னது 1/9 எனக்கு மைனஸ் f of 1 1/1 அது 1 தான் எனக்கு பை 8. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைனா 1 போட்டுக்கலாம். 1 1s are 1 minus 9. ஸோ minus 8/9 ஹோல் டிவைடட் பை 8ன்னு வரும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 8 மேலே போகும்போது இங்கே 8/1ன்னு போட்டுக்கலாமா இதை. ஸோ மேலே வரும்போது 1/8ன்னு வரும். ஸோ minus 8/9 into 1/8 கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக minus 1/9 வருது. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற ஸ்லோப் வந்து minus 1/9. இது வந்து எந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு f dash of x முதல்ல கண்டுபிடிக்கிறேன். f of x என்னது எனக்கு 1/x. இதை வந்து நான் x பவர் -1ன்னு எழுதலாம். x மேலே போகும்போது பவரில் நெகட்டிவ் வரும். ஸோ இப்போ f dash of x என்னது எனக்கு பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஸோ x பவர் -1 -1ன்னு வரும். ஸோ -2ன்னு வரும் எனக்கு. ஸோ எனக்கு இதுதான் வந்து f dash of x. f dash of x வந்து எப்போ எனக்கு -1/9 எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து எனக்கு அந்த cன்ற பாயிண்ட் என்னன்னு தெரியும் எனக்கு. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். f dash of c-யும் f dash of x-ஐயும் minus x பவர் -2 ஈக்குவல் டு -1/9. இப்போ இதை நான் கொஞ்சம் சிம்பிளாக எழுதணும்னா -1/x பவர் -2 வரும்போது x ஸ்கொயராக வந்துடும், அதாவது பாசிட்டிவாக வரும், ஈக்குவல் டு -1/9. இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆர் ஆப்வியஸாக நம்ம பார்க்கும்போதே தெரியுது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்ட்டு. ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு போட்டோம்னா x ஈக்குவல் டு எனக்கு +or-3ன்னு வரும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது எந்த ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான். இங்கே ஏன் எனக்கு -3 வரலன்னா எனக்கு கொடுத்துருக்கிற ரேஞ்சே வந்து 1,9 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ +3 மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது, -3 இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. ஸோ அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 3 மட்டும் ஆன்சராக கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ 14th கொஷின் பார்க்கலாம். த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் 3 - x + 9 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய ஒரு மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ஆப்வியஸாக ஒரு விஷயம் தெரியும், மாடுலஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூவே எனக்கு 0 தான். மாடுலஸ் உள்ள எனக்கு எக்ஸ் இருந்தால் தான் 0ன்னு கிடையாது, எனக்கு கே இருக்கலாம், எம் இருக்கலாம், மாடுலஸ் உள்ள என்ன ஒரு ரிலேஷன்னால இருக்கலாம். பட் அதனுடைய மினிமம் வேல்யூவே எனக்கு 0 தான், 0வோட பெருசாக தான் வரும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ்னு எனக்கு தெரியும்ல, மாடுலஸினுடைய வேல்யூ பாசிட்டிவ் தெரியும். ஸோ இதனுடைய மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸ்டார்டிங்கே 0லேருந்து தானே ஆட் ஆயிருக்கும். ஸோ 0 + 9 ஈக்குவல் டு எனக்கு 9. இதுதான் வந்து என்னுடைய மினிமம் வேல்யூ. ஸோ இது வந்து 4th ஆப்ஷனில் வருது. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். 15th கொஷின் பார்க்கலாம். த மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் y ஈக்குவல் டு e⁻x sin x. இந்த பிரின்சிபல் டொமைன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்னுடைய இன்புட் 0லேருந்து 2πக்குள்ளே எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த கிராஃப்னுடைய ஸ்லோப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த கிராஃப் மேக்ஸிமமாக இருக்குமான்னு கேட்கல, இதனுடைய ஸ்லோப் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போது இதனுடைய ஸ்லோப் முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவோம். இப்போது ஓகே, f of xன்னு ஒரு கிராஃப் இருக்குது, ஓகேவா? இதனுடைய எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்குற பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக f dash of x கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவோம். அதில் வருதில்ல எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட்ஸு x1 x2ன்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரும்ல, அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு f double dash of x இருக்குதுல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f double dash of x1 f double dash of x2 அதேமாரி போட்டுகிட்டே போவோம். இப்போ இந்த வர பாயிண்ட் வந்து எனக்கு லெஸ்ஸர் தென் 0வாக இருக்குது, அதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம்த்து வேல்யூன்னு சொல்லுவோம், அதாவது மேக்ஸிமான்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து மினிமம்த்து வேல்யூன்னு சொல்லுவோம், அதாவது மினிமான்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் எல்லா கண்டிஷனுக்கும். எல்லா பாயிண்ட்டுமே இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் ஏதோ ஒன்று வரும். லெஸர் தென் 0னா மேக்ஸிமா, கிரேட்டர் தென் 0னா மினிமா. இது எப்போது f of xல் எப்போது எனக்கு மேக்ஸிமம்த்து வேல்யூ வரும், எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம்த்து வேல்யூ வரும்.
இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிற கண்டிஷன். ஆனால் நமக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கேட்கல, இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோப் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், y = e⁻x sin x. இப்போ நான் வந்து dy/dx கண்டுபிடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸை பொறுத்து தனித்தனியாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து uv மெத்தடில் தான் பண்ணணும், u × v + v × u'. ஸோ e⁻x அப்படியே வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுட்டு e⁻x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு e⁻x தான். ஸோ e⁻x × sin xன்னு வரும். இதுலேருந்து நம்ம எதை காமனாக எடுக்கலாம்? e⁻x காமனாக எடுக்கலாமா? ஸோ cos x ப்ளஸ் sin x. இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்லோப்பு dy/dx தான். இது எப்போ மேக்ஸிமம் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து இப்போ நம்ம f(x) வச்சு ட்ரீட் பண்ணலாமா? அதாவது dy/dxை f(x) மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இதில் எப்போ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அண்ட் எந்த பர்டிகுலர் வேல்யூக்கு எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம f(x)ன்னு வச்சுப்போம், e⁻x cos x ப்ளஸ் sin x. f' என்னது எனக்கு? இதையும் அகைன் இப்போ uv மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ u × v' ப்ளஸ் v × u'. e⁻x அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் sin x ப்ளஸ் cos xன்னு வரும். ப்ளஸ் இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு e⁻x தான், cos x ப்ளஸ் sin xன்னு வரும். இப்போ அடுத்தது e⁻x காமனாக எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, ஒரு ஸ்டெப்பில் போட்டுடலாம். மைனஸ் sin x ப்ளஸ் cos x ப்ளஸ் cos x ப்ளஸ் sin xன்னு வருது எனக்கு. இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 2 டைம் ஆஃப் எனக்கு cos xன்னு வருது. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குது? e⁻x × 2 டைம் ஆஃப் cos xன்னு வரும். அந்த 2 வந்து நான் முன்னாடி போட்டுடுறேன். ஸோ எனக்கு f' வந்து இதுதான் எனக்கு. ஓகேவா? இப்போ f' கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுவோமா நம்ம? ஸோ இதை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிங்கன்னா 2 × e⁻x cos x ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு கிடைக்கும். இதில் 2 கான்ஸ்டன்ட்டு, அது 0 ஆகாது. e⁻xும் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் எனக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் e⁻x வந்து எனக்கு நெவர் 0, அதாவது நெவர் வந்து நெகட்டிவ், என்ன சொல்கிறது, எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் சரி e⁻x வந்து எனக்கு 0வே ஆகாது. ஸோ எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் cos x மட்டும்தான் 0 ஆகும். ஸோ cos x ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூ போட்டால் எனக்கு cos 0 வரும்? எக்ஸுக்கு பதிலாக π/2 ஆர் π/2 கூட ஒரு பை ஆட் பண்ணுறது. அப்போது 3π/2. இந்த ரெண்டு வேல்யூவில் மட்டும்தான் எனக்கு cos x வந்து 0 ஆகும். அதாவது cos 90 டிகிரியில் எனக்கு 0 ஆகும், cos 270 டிகிரியில் எனக்கு 0 ஆகும். இந்த 0 to 2π ரேஞ்சில் எனக்கு இந்த ரெண்டு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும்தான் cos xனுடைய வேல்யூ 0 ஆகும். ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணால் போதும். f'(x)லேருந்து 2 x1 x2ன்ற பாயிண்ட் எழுதுமா? அவ்வளோதான். என்னென்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதெல்லாம் எழுதலாம். எனக்கு 2 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ 2 மட்டும் எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? f'(x) வந்து லெஸர் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா நான் செக் பண்ணணும். இப்போது f'(x) கொடுத்தும் நம்ம செக் பண்ணலாம். ஆர் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போது நம்ம ஒரு கிராஃப் வச்சுப்போம், இப்படி வச்சுப்போம். இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே எனக்கு f'(0) ஆகுமா? இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே எனக்கு f'(0) ஆகும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் வந்து எனக்கு f' வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது இன்க்ரீஸிங்கில் இருந்ததுனா தான் அது போயிட்டு மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து எனக்கு f' வந்து டிக்ரீஸிங், அதாவது லெஸர் தென் 0வாக இருந்ததுனா தான் இந்த ஒரு பாயிண்ட்டை போயிட்டு ரீச் ஆகும்போது எனக்கு நெகட்டிவ் மினிமமாக ரீச் ஆகிருக்கும்.
இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து 0ன்னு வச்சுப்போம். இதை π/2, இது வந்து 3π/2ன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் என்னது, இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுப்போம். இதில் வந்து எனக்கு f' வந்து >0னா இந்த பாயிண்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். இதுவே <0னா இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து மினிமமாக இருந்திருக்கும். இது புரியுதில்ல இந்த லாஜிக்கு? அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். 0க்கும் π/2க்கும் இடையில எதனா ஒரு நம்பர் வந்து என்ன வச்சுக்கலாம், இது வந்து 0 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்காக எனக்கு வந்து நான் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், 30, 45, 60 ஏதோ ஒரு டிகிரி வச்சுப்போம். 45 டிகிரின்னு வச்சுக்கலாம். 45 டிகிரினா என்னது, π/4 எனக்கு. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f' என்னது எனக்கு 2 × e⁻x × cos x. ஸோ 2 × e பவரில் π/4 வருமா எனக்கு. அடுத்தது cos π/4 என்னது 1/√2 ஆர் √2, 1/√2 தான் கரெக்ட், ஆர் 2/√2ன்னு எழுதிக்கலாம். பட் ரெண்டுமே ஒன்று தான், எதுனா ஒன்று எதுனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு பாசிட்டிவ், e⁻π/4, e⁻anything வந்து எனக்கு பாசிட்டிவ் தான். அது வந்து 0வும் ஆகாது, நெகட்டிவ்லேயும் போகாது. ஸோ e⁻π/4 வந்து எனக்கு பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ டோட்டலாகவே எனக்கு பாசிட்டிவ் தானே கிடைக்குது. இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் எனக்கு பாசிட்டிவ் கிடைக்குதுன்னா எனக்கு π/2 தான் வந்து மேக்ஸிமம்த்து வேல்யூவாக இருக்கும். ஸோ நான் f" வந்து செக் பண்ணாமே சொல்லலாம், எனக்கு x = π/2 தான் வந்து எனக்கு மேக்ஸிமம்த்து வேல்யூ. ஸோ x = π/2, ஆப்ஷன் 2 இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். 16th கொஸ்டின் பார்க்கலாம். The maximum value of the function x² - e⁻2x x > 0ன்ற ஒரு கண்டிஷன். அதாவது மேக்ஸிமம்த்து வேல்யூ கேட்டிருக்காங்க. எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸ் கோஆர்டினேட்டு. எனக்கு மேக்ஸிமம்த்து வேல்யூவே கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஒய் கோஆர்டினேட்டு. இந்த லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ மேக்ஸிமம்னு நான் முதல்ல ஃபைண்ட் பண்ணணும், வென்னு முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். அந்த வேல்யூ இப்போ கிடைக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எனக்கு மேக்ஸிமம்த்து வேல்யூ கிடைக்கும். இதுதான் வந்து லாஜிக்கு. எப்பயும் போன வாட்டியே பார்த்தோம்ல, ஒரு மேக்ஸிமம்த்து வேல்யூ ஒரு ஃபங்க்ஷனில் எப்போ கண்டுபிடிப்போம், அந்த ஃபங்க்ஷனை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அதை = 0 பண்ணிப்போம். வர ஒரு பாயிண்ட்டையும் f" சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு y = x² e⁻−2xன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். y' இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது எக்ஸை பொறுத்தே. ஸோ uv மெத்தடில் பண்ணணுமா, u × v' + v × u'. யூவை அப்படியே வச்சுட்டு v' முதல்ல பண்ணணும். ஸோ x² e⁻xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x தான். ஆனால் இங்கே உள்ள வேறு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e⁻xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், e⁻x தான். இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2xன்னு இருக்குது, அதை அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -2 × xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ u × v' பண்ணியாச்சு, ப்ளஸ் போட்டுட்டு v × u' பண்ணணும். அதாவது இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ e⁻−2x × x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2xன்னு வருமா. ஸோ இதை அப்படியே போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கிறது எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் எடுத்துடலாம். e⁻−2x காமனாக எடுக்கலாம், 2 காமனாக எடுக்கலாம், x காமனாக எடுக்கலாம். இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ நான் 2வை காமனாக எடுத்துட்டேன், e⁻−2xையும் காமனாக எடுத்துட்டேன், xையும் காமனாக எடுத்துட்டேன். இப்போ இதில் லெஃப்ட் ஓவர் என்னென்னு எழுதிடலாமா. இதில் வந்து நான் 2 போயிடுச்சு, e⁻−2xம் போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக -x மட்டும் தான் லெஃப்ட் ஓவர், அதை மட்டும் அப்படியே எழுதிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2வும் போயிடுச்சு, எக்ஸும் போயிடுச்சு, e⁻−2xம் போயிடுச்சு. ஸோ எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லைனா 1 மல்டிப்ளை ஆகிருக்கிட்ட வச்சுருக்கலாம். ஸோ 1 மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போது இந்த வேல்யூ = நான் 0ன்னு போடணுமா, y' = 0ன்னு போட்டு தான் எந்தெந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், எதர் மேக்ஸிமமாக இருக்கும் ஆர் மினிமமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது = 0 போட்டேன்னா e⁻anything 0 வரவே வராது. ஸோ இது பாசிட்டிவ் டேர்ம், இதுவும் பாசிட்டிவ் டேர்ம். இப்போ இந்த 2 வேல்யூ மட்டும் தான் எனக்கு 0 ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ x = 0ன்றது ஒரு பாயிண்ட்டு, ஆர் -x + 1 = 0ன்றது இன்னொரு பாயிண்ட்டு. -x அங்கே போகும்போது +x மாறிடுமா. ஸோ x = 1. இந்த 2 பாயிண்டில் தான் வந்து எனக்கு எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கிடைக்கும். இதை வந்து நம்ம மேக்ஸிமமாக மினிமமாக செக் பண்ணுறதுக்கு f" கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி
அது வந்து நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம், பாசிட்டிவாக இருந்தால் மினிமம் சொல்லலாம். ஆர் இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே செக் பண்ணிடலாம். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற இன்னொரு பாயிண்ட்டு, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது ஒரு பாயிண்ட்டு. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 நான் ஒய் கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணனா 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் 0 தான் எனக்கு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே 1 ஸ்கொயர் 1ன்னு வருமா, 1 மல்டிப்ளைடு பை e பவர் -2 இன்ட்டு 1 e பவர் -2 தான். ஸோ e பவர் -2 நான் டிவிஷனில் எதும்போது என்ன இப்படி எழுதிக்கலாம், e பவர் +2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 1 பை e பவர் 2 எனக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தெரிஞ்சிச்சு, எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் தெரிஞ்சிச்சு. நான் டைரெக்டாக ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு மினிமம் வேல்யூ இருக்குது, இதில் தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஏன்னா 1 பை e ஸ்கொயர் எனக்கு பாசிட்டிவ் டேர்ம் தான், 0 விட பெருசாக தான் இருக்கும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ இது தான். அவ்வளோதான். 17th question பார்க்கலாம். One of the closest points on the curve x square minus y square equal to 4 to the point 6, 0. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்களா, இந்த கிராஃபுக்கு இந்த கிராஃபில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கணும், அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும்ப்பா, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஹைப்பர்போலாவோட கிராஃப். இது நம்ம மார்க் பண்ணோன்னா இப்படி வரும். ஸோ 6, 0ன்ற பாயிண்ட் வந்து எனக்கு இப்படி இருக்கும். இப்போ ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுங்க, ரேண்டமாக வச்சுட்டு போகிறேன். இதில் வந்து எனக்கு நிச்சயமாக 1-2 பாயிண்ட் தான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும். மற்ற எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டனாலும் எனக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக, அதாவது மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏதோ 1-2 பாயிண்டில் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குது. அந்த பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் வந்து என்னன்னு எனக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எந்த வேலை நம்ம சால்வ் பண்ணலான்னா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா, இதுக்கும் இதில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் ஜென்ரல் பாயிண்ட் பின்னு சொன்னோமா, அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எப்போ ஷார்ட்டஸ்ட் வருதுன்னு சொல்லிடலாம். இப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்ட்டு. இதுலேருந்து நம்ம ஜென்ரல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரல் பாயிண்ட்னா எனக்கு கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் என்ன வருதுன்ட்டு. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுங்க, 4 இந்த பக்கம் வந்துடும், ஒய் ஸ்கொயர் அங்கே போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வருது. ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா ரூட் ஆகிடும். ரூட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி எழுதிக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதுதான் இதுக்கு வந்து ஒய் கோஆர்டினேட். அதாவது எக்ஸுக்கு நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் ஒய்க்கான அவுட்புட் கண்டுபிடிக்க முடியும், அதுதானே எனக்கு பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ புரிஞ்சிச்சா? இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுற வரைக்கும் தான் இது கொஞ்சம் டஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈஸி தான். நான் என்ன ஃபைன் பண்ணணும்னா, இதுக்கும் எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் க்ளோசஸ்ட்டாக இருக்கும்னு ஃபைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுத போகிறேன். டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர். இதுதானே வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இங்கே x2ன்றது வந்து என்னது, எது வேணாலும் வச்சுக்கலாம். இது x1 y1 x2 y2ன்னு வச்சுப்போம். ஸோ x2 மைனஸ் x1 ஸ்கொயர் 6 மைனஸ் x ஸ்கொயர்னு வருமா, நான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது என் கன்வீனியன்ட்டுக்காக இதை x1னும் இதை x2னும் வச்சுக்கிறேன். அப்போ இது y1 இது y2ன்னு வரும். ஸோ x மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இது மைனஸ் 0. ஸோ சம்திங் மைனஸ் 0 என்ன வரும், அந்த சம்திங் தானே வரும். அதனுடைய ஸ்கொயர் பண்ணனா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 மட்டும் இருக்கும். இது புரியுதில்ல, இங்கே ரூட் ஆஃப்னு வந்திருக்கும், மைனஸ் 0ன்னு வந்திருக்கும். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதுதானே வந்து எனக்கு டிஸ்டன்ஸு. இப்போது எனக்கு வந்து சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸு எப்போ எனக்கு மினிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கொஷின். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கணும்னா இது வந்து ரூட்டு உள்ளே இருக்கிறது என்ன பண்ணும், டபுளாக மல்டிபிள் இருந்தால் சிங்கிள் டைமாக வெளியே எடுத்து கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ மினிமமாக இருக்கோ அப்போ தானே இந்த ரூட்டும் மினிமமாக இருக்கும், ஆப்வியஸில் அது. ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து f of x ஈக்குவல் டு x மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வென் மினிமம்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கொஷினை இப்போ நம்ம டீகோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், f dash of x கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து f dash of x போட்டுடலாமா, ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பவர் ரூல், அதாவது செயின் ரூல் அப்ளை பண்ணணும்.
எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவோம், 2 முன்னாடி வந்துடும், எக்ஸ் பவர் 1 ரெடியூஸ் ஆகுமா. ஸோ 2 முன்னாடி வந்துச்சு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. ஹோல் பவர் 1 அது போட்டால் ஒன்று தான், போடலாம் அவ்வளோ தான். மல்டிப்ளைட் பை உள்ளே என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது ஏன்னா கான்ஸ்டன்ட் அது, ப்ளஸ் 0 போட்டால் ஒன்று தான், போடலாம் அவ்வளோ தான். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 மட்டும் வந்திருக்கு. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வந்தது, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது போட வேண்டாம். இப்போ f dash of x கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ஈக்குவல் டு 0 பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 12 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு எனக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் போதும். 2x ப்ளஸ் 2x என்னது 4x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ x ஈக்குவல் டு 12/4 ஈக்குவல் டு 3ன்னு வருது. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் எனக்கு எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கிடைக்கும். பட் நம்ம இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்க என்னதுன்னா, எக்ஸுக்கு பதிலாக 3 மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு 2-3 பாயிண்ட் கிடச்சதுனா தான் அது மினிமமாக இருக்குமா மேக்ஸிமமாக இருக்குமா நான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் சிங்கிள் பாயிண்ட்டாக கிடச்சதுனால அது ஆப்வியஸாக ஈஸியாக மினிமம் சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஆட் ஆகுது, எக்ஸ் மைனஸ் 6ம் ஆட் ஆகிருக்கு, பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நான் 3 தவிர மற்ற என்ன வேல்யூ போட்டாலும் எனக்கு இது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகும், அது ஆப்வியஸில் அது. ஸோ எனக்கு 3 மட்டும் தான் மினிமம் வேல்யூ, இது வந்து ஷார்ட்கட் இது. ஸோ நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 3 இருக்குது, அவ்வளோதான் இது. இன்னும் இதில் நீங்கள் டவுட்டாக இருந்தது எக்ஸ் 3 ஒய் கோஆர்டினேட் என்னன்னு செக் பண்ணோன்னா நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3 ஸ்கொயர் என்ன வரும், √9 மைனஸ் 4 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு √5. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதான். 18th கொஷின் பார்க்கலாமா. கொஷின் வந்து the maximum value of the product of two positive numbers when their sum of the squares is 200ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்தான் பாரு கொஷின். ஏதோ ஒரு 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்களா, எக்ஸ் கமா ஒய்ன்ட்டு, இதனுடைய ப்ராடக்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்மைலி வந்துருச்சு அழகாக. இதனுடைய ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க, வித் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. கண்டிஷன் என்னதுன்னா, எக்ஸ் ஸ்கொயர் தேர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 200, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸு. ஸோ ஸ்கொயர்னுடைய சம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 200ன்னு வரணும். XY வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆப்வியஸாக நம்ம XYக்கு என்ன வேல்யூ போட்டாலும் மேக்ஸிமமாக தான் போகும். ஆனால் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன வேல்யூ போட்டால் எனக்கு XYக்கு மேக்ஸிமம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாமா, f(x) ஈக்குவல் டு இதனுடைய ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம்னு கேட்டிருக்காங்க, அதனால் XYயை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து எப்போ மேக்ஸிமம்னு எனக்கு ஃபைண்ட் பண்ணணும் வித் இந்த கண்டிஷன் கூட, ஓகேவா. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 200ன்னு எழுதலாமா, 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் அங்கே போகும்போது ரூட்டாக மாறிடும். ஸோ y ஈக்குவல் டு √200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. இதை வந்து நான் இது கூட ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, வெறும் f(x) ஈக்குவல் டு xyன்னு போட்டோன்னா எனக்கு ரேண்டமான மேக்ஸிமம் வேல்யூ நிறைய கிடைக்கும், எக்கச்சக்கமான மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ண ஒரு மேக்ஸிமம் வேல்யூ சிங்கிளாக இருக்கும், அதாவது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ x இன்ட்டு √200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து மேக்ஸிமம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு. இதை வந்து f(x)ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த எக்ஸு வந்து நான் உள்ளே கொண்டு போக பார்க்குறேன், அதுக்காக இதை நான் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறேன். வேல்யூ மாதிரி இருக்குது, அதில் எக்ஸ் சிங்கிளாக இருந்திருக்கு, எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு நான் ரூட் எடுத்தேன்னா அகைன் எனக்கு எக்ஸ் தானே கிடைக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ரூட் வந்து ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ √(x ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 200x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4, இதுதான் நம்மளுடைய f(x), இதுதான் மேக்ஸிமம் எப்போன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் எப்போன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணுமா, அதாவது ப்ராடக்ட் இல்லை, f'(x) 0 எப்போ வருதுன்னு செக் பண்ணணும். இப்போது f'(x) நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாமா. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக 200x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஹோல் பவர் 1/2ன்னு போட்டுக்கிறேன். ரூட்னால 1/2னால ஒன்று தானே. இது எதுக்கு போட்டிருக்கோன்னா, நம்ம செயின் ரூல் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். செயின் ரூல்னால் என்னது, இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ் மாதிரி வச்சு நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு உள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸ் பவர் 1/2 மட்டும் இருந்தால் என்ன பண்ணுவோம், 1/2 முன்னாடி வந்துடும், எக்ஸ் பவரில் 1/2 ஒன்று ரெடியூஸ் ஆகும். ஸோ
இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 200 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. இங்கே முன்னாடி 1/2 வந்துருச்சு, பவர் முன்னாடி வந்துருச்சு. பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆச்சுன்னா 1/2 மைனஸ் ஒன்னு வருமா? இது வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். 1லேருந்து 1/2 மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 1/2, 1/2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் மைனஸ் 1/2. இது புரியும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்டூ போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது 200 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருமோ அதை இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு 200 கான்ஸ்டன்ட், எனக்கு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வருமா, மைனஸ் எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x³ வரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு மைனஸ் 1/2 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து எனக்கு டினாமினேட்டரில் போகுது பவர் 1/2 கூட. ஸோ எனக்கு நியூமரேட்டரில் என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, அதை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இதானே வரும். ஸோ நான் இதை மட்டும் எழுதிக்கிறேன். 200 × 2 400x மைனஸ் 4x³ டிவைடட் பை டிவிஷனில் என்ன இருந்தது 2 இருக்குது, அப்புறம் இந்த டேர்ம்னுடைய பவர் 1/2 இருக்குது. ஸோ பவர் 1/2னா நான் ரூட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 200 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. இங்கே இருக்கிற டேர்மை இங்கே எழுதிக்கிறேன். அவ்வளோதான், இங்கே இருக்கிற டேர்ம் எல்லாமே எழுதியாச்சுல. நியூமரேட்டரில் 1 கூட இது பண்ணோம், அது மட்டும் எழுதியாச்சு. டினாமினேட்டரில் இந்த டேர்ம் எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போது இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். f' (x) 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி தானே நம்ம கிரிட்டிக்கல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் அது மினிமமாக மேக்ஸிமமானு செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ இது ஈக்குவல் டு 0னா எனக்கு நியூமரேட்டர் 0 வந்ததுன்னா டினாமினேட்டர் என்ன இருந்தாலும் எனக்கு கணக்கு கிடையாது, 0 தான் அது. ஏன்னா 0 டிவைடட் பை எனிதிங் ஈக்குவல் டு எனக்கு 0 தான். அப்புறம் எனிதிங் டிவைடட் பை 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டு வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 400x மைனஸ் 4x³ ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நான் எக்ஸை காமனாக எடுக்கலாமா? எக்ஸை காமனாக எடுத்தேன்னா 400 மைனஸ் 4x² ஈக்குவல் டு எனக்கு 0ன்னு வரும். ஸோ இதுலேருந்து எனக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ஒரு ப்ராடக்ட் 0னா ரெண்டுத்தில் எந்த டேர்ம் 0 இருந்தாலும் ப்ராடக்ட் 0 தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு சொல்யூஷன் அண்ட் 400 மைனஸ் x² ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு சொல்யூஷன். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 400 ஈக்குவல் டு 4x² வரும். ஸோ x² ஈக்குவல் டு 400/4ன்னு வரும். ஸோ x² ஈக்குவல் டு 100ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10ன்னு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, எனக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ்னு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிடையாது, x ஈக்குவல் டு 10 தான் என்னுடைய ஆன்சர். ஆனால் நம்ம இந்த எக்ஸினுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லலை, அவங்க கேட்டது இந்த ஃபங்க்ஷன் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், அதாவது இந்த ப்ராடக்ட் இது வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸினுடைய வேல்யூ வேணும், ஒய்னுடைய வேல்யூ வேணும். ஒய்னுடைய வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்துடலாமா? இங்கே 10 ஸ்கொயர் பண்ணால் 100ன்னு வரும். 200 மைனஸ் 100 100 தான் இருக்குது. 100 ரூட் எடுத்தால் அகைன் எனக்கு 10 தான் வரும். ஸோ எக்ஸ் வந்து 10ஆக இருக்கும்போது ஒய்யும் எனக்கு 10 தான். எக்ஸு ஒய் ரெண்டுமே 10னா அதனுடைய ப்ராடக்ட் என்ன வரும்? 10 × 10 ஈக்குவல் டு 100. ஸோ எனக்கு இந்த கண்டிஷனில் இருக்கும்போது எக்ஸு ஒய் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த ரெண்டு நம்பர்னுடைய மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ப்ளஸ் அதனுடைய ப்ராடக்ட் வந்து 100 தான் வருது. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளோதான். 19th கொஷின் பார்க்கலாம். The curve y equal to ax/4 plus bx² with ab greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த curve வந்து has no horizontal tangent-ஆ இல்லை கான்கேவ் டவுனா இல்லை கான்கேவ் அப்பா இல்லை has no point of inflection-ஆன்னு சொல்லணும். இன்ஃப்ளெக்ஷனுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பு. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். has no horizontal tangent-னா ஃபஸ்ட்டு horizontal tangent-னா என்னென்னா ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு டேஞ்சன்ட் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு டேஞ்சன்ட் இருந்ததுன்னா அதை வந்து ஹாரிசான்டல் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சன்ட்டுக்கு பேர் தான் ஹாரிசான்டல் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா f' இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் அது ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது, ஏன்னா ஸ்லோப்பே இல்லை பார்த்தீங்களா, எனக்கு ஏறவே இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்லோப்பே 0ன்னு அர்த்தம். ஸோ ஹாரிசான்டல் டேஞ்சன்ட் இருக்குதுன்னா f' 0 ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு 0 ஆனால் எக்ஸுன்ற பாயிண்ட்டு எனக்கு எக்ஸிட் ஆகலைன்னா ஹேஸ் நோ ஹாரிசான்டல் டேன்ஜென்ட். கான்செப்ட் புரிஞ்சிச்சா? கான்கேவ் டவுன் கான்கேவ் அப். இப்போது y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு ஒரு கிராஃப் இருக்குது, அதை பார்த்துடலாம். இப்படி ஒரு கிராஃப் இருக்குது, இது வேண்டாம், சைன் எக்ஸ் கிராஃபே பார்த்துடலாம், அது சிம்பிளாகவே புரிஞ்சிடும். இப்படியே போயிட்டே இருக்குமா? இதுதான் வந்து y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்ற கிராஃபு. கான்கேவ் அப்புனா என்ன அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டில் இருந்து ஓகே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு கிராஃப் வந்து கான்கேவ் அப்போ, அதாவது கான்கேவ்னா இப்படி வளைஞ்சிருக்கிறது மேலே பார்த்த மாதிரி வளைஞ்சிருக்கும். அது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் இருந்ததுன்னா அதை வந்து கான்கேவ் அப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து அந்த கிராஃப் வந்து கான்கேவ் டவுன், கீழே பார்த்த மாதிரி கான்கேவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் வந்து கான்கேவ் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா எனக்கு கான்கேவ் அப் இருக்குதுன்னு அர்த்தம், இந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா கான்கேவ் டவுன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த கிராஃபில் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பாருங்கள், இது வந்து டவுனில் இருந்து அப்புக்கு போகுது. ஸோ எனக்கு இந்த கான்கேவ் டவுன்லேருந்து அப்பாக மாற்றுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த பாயிண்ட்டை பாருங்கள், எனக்கு கான்கேவ் அப்பில் இருந்து எனக்கு டவுனில் மாறுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிச்சா? கான்கேவ் டவுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கான்கேவ் டவுனாக இருக்கும் அந்த கிராஃப். கான்கேவ் அப்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கான்கேவ் அப்பாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்கேவ் அப்பில் இருந்திருக்கும் ஆர் டவுனில் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து கான்கேவ் டவுன் ஆர் அப், அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு கிராஃபை தலைக்கே மாற்றுறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா இதை மாதிரி ஒரு பாயிண்ட்டே எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அது நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது. புரிஞ்சிச்சா? ஹரிசான்டல் டேன்ஜென்ட்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்னு பார்ப்போம். ஒரு பாயிண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா எனக்கு டேன்ஜென்ட்டில், அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இதை மாதிரி அப்லேருந்து டவுனும் மாறல, டவுன்லேருந்து அப்பும் மாறலன்னு அர்த்தம். அவ்வளோதான் கிராஃப். இப்போ வந்து நம்ம கான்செப்ஷுவலாக புரிஞ்சிச்சுன்னா கொஷின் உள்ள போயிடலாம். y ஈக்குவல் டு ax⁴ ப்ளஸ் bx², a, b greater than 0. ஏவும் பியும் வந்து எனக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டு, அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ எனக்கு ரெண்டுமே சேம் சைனாக இருந்ததுன்னா மட்டும் தான் இது பாசிபிள். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு ஏவும் எனக்கு -5ன்னு இருக்குது, பியும் வந்து எனக்கு -6ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ப்ளஸில் கிடைக்கும், அது greater than 0. அதே மாதிரி எனக்கு ஏ வந்து 5ல் இருக்குது, பி வந்து எனக்கு 6ல் இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதுவும் ப்ளஸில் தான் கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு என்ன சைன் வச்சாலும் அது வந்து லெஸர் தென் 0. ஸோ எனக்கு ஏவும் இதுலேருந்து என்ன வருதுன்னா ஏவும் பியும் எனக்கு சேம் சைன்னு வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஹரிசான்டல் டேன்ஜென்ட் செக் பண்ணுறதுக்கு y டேஷ் கண்டுபிடிக்கணுமா, அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் y டேஷ்னாலும் ஒன்று தான். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் ஒன் டைம், கான்ஸ்டன்ட் முன்னாடி வந்துச்சு. ஸோ 4a x³ ப்ளஸ் 2b x⁴ மட்டும் வரும். இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு செக் பண்ணி தான் நம்ம ஹரிசான்டல் டேன்ஜென்ட் இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணது பார்க்குது, இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? எக்ஸ் காமனாக எடுக்கலாமா? எடுத்த பிறகு என்ன வரும்? 4a x² ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பாயிண்ட்டு, இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஆப்வியஸாக இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுல்ல, இந்த ஒரு பாயிண்ட் இருந்ததுனாலே இந்த y டேஷ் வந்து எனக்கு 0 ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு கிராஃபில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் எனக்கு y டேஷ் வந்து 0 இருக்குது, இந்த ஒரு கண்டிஷன் வச்சே வந்துருச்சு. அதனால் நோ ஹரிசான்டல் டேன்ஜென்ட் கிடையாது, டேன்ஜென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. இப்போது நான் y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். y டபுள் டேஷ் என்னது? இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 முன்னாடி வந்துருமா? ஸோ 3 4s are 12 a x² ப்ளஸ் 2b எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான். இப்போ இது ஈக்குவல் டு 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
இதை நான் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கான்கேவ் அப்பா டவுனா இன்ஃப்ளெக்ஷன் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அதாவது 12a எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்க. 2b அங்கே போச்சுன்னா என்ன வரும், -2bன்னு வருமா. இங்கே 12a மல்டிப்ளைல இருக்குது. ஸோ இங்கே வரும்போது டிவிஷனில் ஆகிடும். ஸோ எனக்கு ஃபைனலாக எனக்கு என்ன லெஃப்ட் ஆகிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -b/6a. இந்த 2ம் 12ம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 1 டைம் இங்கே 6 டைம் வந்திருக்கும். இப்போ இதுதான் வந்து இப்போ நான் இதை சால்வ் பண்ணனா எக்ஸுக்கு எதனா பாயிண்ட் இருந்ததுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம், பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தா தெரியும், ஏவும் பியும் எனக்கு சேம் சைன் நான் டீகோட் பண்ணி வச்சேன்னா. ஸோ நான் இப்போ ஏக்கும் பிக்கும் சேம் சைன் போடுறேன்னு வச்சுங்க. அதாவது நெகட்டிவ் ஆல்ரெடி இருக்குது, பிக்கு பதிலாக நான் பாசிட்டிவ் போடுறேன், டிவைடட் பை பாசிட்டிவ் போடுறேன். எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும், நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஆர் இப்போது மைனஸ் ஆல்ரெடி இருக்குது மைனஸு, அப்புறம் பிக்கு பதிலாக நான் நெகட்டிவ் போடுறேன், டிவைடட் பை நெகட்டிவ் போடுறேன். இந்த மைனஸும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு அகைன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு நெகட்டிவில் தான் கிடைக்கும். எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவ் கிடைக்குமா, ரியல் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே பேச்சிலே வரல. ஸோ எந்த ஒரு ரியல் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு நெகட்டிவில் வராது. ஸோ எனக்கு எக்ஸுக்கு பாசிபிள் ஆன்சரே கிடையாது. எக்ஸுக்கு பாசிபிள் ஆன்சரே கிடையாதுன்னா என்ன அர்த்தம், இன்ஃப்ளெக்ஷனும் கிடையாதுன்னு அர்த்தம். இருக்குதுன்னா இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம், கிடையாதுன்னா இன்ஃப்ளெக்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஹேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், ஒரு இன்ஃப்ளெக்ஷன்ற ஒரு பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா எனக்கு கான்கேவ் டவுனும் ஆகிருக்காது, கான்கேவ் அப்பும் ஆகிருக்காது. ஸோ எனக்கு இன்ஃப்ளெக்ஷன்ற பாயிண்ட் இங்கேயும் இல்லைன்னா கான்கேவ் அப்பும் ஆகிருக்காது, டவுனும் ஆகிருக்காது. ஸோ ஆப்வியஸாக கான்கேவ் டவுனுன்ற ஸ்டேட்மெண்ட் இன்வேலிட் ஆகிடும், கான்கேவ் அப்புன்ற ஸ்டேட்மெண்ட்டும் இன்வேலிட் ஆகிடும். ஸோ நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து 1 மார்க்குக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கொஷின் ஆன்சர்ஸ் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக கான்செப்ட் நல்லா ஸ்டாம்ப் படித்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம். அது இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஜேஇ மெயின்ஸாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் நிறைய இருக்குது, விஐடி, ட்ரிபிள்இ, எஸ்ஆர்எம், ஜேஇ, அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. 20th கொஸ்டின் பார்க்கலாம். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆன் த கர்வ் y ஈக்குவல் டு x-1 ஹோல் கியூப் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. x-1ன்னு ஒரு கர்வ் இருக்குது, அதில் எந்த ஒரு பாயிண்ட்டில் எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா போன கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல, ஏதோ ஒரு கிராஃப் இருக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஆர் கான்கேவ் அப்பிலேருந்து கான்கேவ் டவுனாக சேஞ்ச் ஆகிருக்கும், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இந்த பாயிண்ட் வந்து இந்த கிராஃபில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் சொன்னேன், f'(x) கண்டுபிடிச்சி அது ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ ஆஃப் x கிடைக்குதோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ f'(x) கண்டுபிடிச்சிடலாம். y ஈக்குவல் டு x-1 ஹோல் கியூப். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு, இதை வந்து எப்பயும் போல் செயின் ரூல் தான், உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை x மாதிரி வச்சு டீல் பண்ணணும். ஸோ பவர் முன்னாடி வந்துடும், x-1 பவர் 1 ரெடியூஸ் ஆச்சுன்னா 2 வரும். உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். ஸோ அதை நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். y டபுள் டேஷ் பண்ணோன்னா பவர் முன்னாடி வந்துடும். ஸோ 6 × x-1. ஸோ இப்போ இதை தான் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 × x-1 ஈக்குவல் டு 0ன்னு வருது, ப்ராடக்ட் 0. ஸோ x-1 தான் ஈக்குவல் டு 0 எனக்கு பாசிபிள், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுப்பேன். ஸோ x ஈக்குவல் டு 1. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தான் எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் y கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சாகணும். 1 எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுங்க, 1 - 1 0, 0 கியூப் 0 தான். ஸோ எனக்கு y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது when x ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு கோஆர்டினேட் என்னென்னு கிடச்சிது, 1, 0. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். 1, 0 என்னது, தேர்ட் ஆப்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 1 மார்க்குக்கு இவ்வளோ டைம் கொடுத்து படிக்கிறது டவுட்டுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இதை ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒர்க்கு முடிஞ்சிட்ட மாதிரி. இது ஆக்சுவலாக 2-way அட்வான்டேஜ் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.